அப்புறம் யோகேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். என்ன சார் திடீர்னு சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு வந்திருக்கீங்க? அஃபிஷியல் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதுக்காக தான். அப்படியே நம்ம முயற்சியெல்லாம் எந்த அளவில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போதான் வந்தேன். என்ன தாய்மாவை பற்றி ஏதாவது க்ளூ கிடச்சிதா? சார் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நான் முழு மூச்சாக தான் தேடிட்டு இருக்கேன். பட் ரிசல்ட் என்னவோ 0 தான். அப்படி இருந்தும் நான் இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் விஷாலி தான் சார். அவங்க தாய்மா மாதிரியே இருக்கிறதுனால நிச்சயமா தாய்மா உயிரோடு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. தாயம்மா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொன்னேன். சரி, இந்த தேடல் இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கு? சில நேரத்தில் தாய்மாக்கு ரொம்ப பக்கத்தில் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் அந்த சூழ்நிலை மாறி தாய்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய முயற்சி பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுது. சார் உண்மையிலே ஒன்றுமே பண்ண முடியல சார். இந்த விசாலியை பார்த்த 3 பேருமே இறந்துட்டதா எனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணீங்களே, அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா? அவங்க மூலமாவது தாய்மாவை கண்டுபிடிக்க எந்த ரூட்டும் கிடைக்கலையா? இல்லை சார், கொலை செய்யப்பட்ட அந்த 3 பேருமே விஷாலியை தாயம்மா நினச்சிட்டு பயந்துருக்காங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்களாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும். அவங்க பேர் ஆதிநாராயணன், ராஜாராம், பார்த்தசாரதி. என்னது? யார் 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 சொன்ன? ஆதிநாராயணன், ராஜாராம், பார்த்தசாரதி. என்ன சார் இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை இல்லை. இந்த 3 பேருமே விஷாலியை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. அதில் இந்த ராஜாராம்ன்றவர் விஷாலியை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணவர். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். அந்த கொலையாளி யாருன்னே இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இங்கேயும் ஒளிஞ்சிருக்கிற கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக 3வது ஆளாக இருந்த பார்த்தசாரதியை நாங்கள் தான் அமெரிக்காலேருந்து வர வச்சோம். எப்படி யோகேஷ்? யார் அவருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்தது? ஆதிநாராயணன் வைஃப் ஈஸ்வரி தான் அவங்ககிட்ட இருந்த ஃபோட்டோவை விஷாலிகிட்ட காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோவில் ஆதிநாராயணன், ராஜாராம தவிர்த்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. இவங்க 4 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சதும் ஈஸ்வரி மூலியமா பார்த்தசாரதியை வர வச்சோம். ஆனால் எங்கள் கண்ணிலே மனு தூவிட்டு பார்த்தசாரதியும் கொண்டுட்டாங்க. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு டவுட்டு இதுதான் சார். ஒருவேளை தாயம்மா எங்கேயாவது தலைமறைவா இருந்துட்டு இவங்கள 3 பேருமே கொலை பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. பார்த்தசாரதி வர வச்ச மாதிரி 4 பேர்ல பாக்கி இருக்கிற கடைசி ஆளை வர வச்சு அவர் மூலியமா கொலையாளியை கண்டுபிடிக்கலாம்னா அவர் யார் என்னன்னே தெரியல. ஏன்னா ஈஸ்வரி இப்ப தலைமறைவா இருக்காங்க. அந்த போட்டோ இப்போ எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. பார்த்தசாரதி விஷயத்துல ஏமாந்த மாதிரி இல்லாம இந்த தடவை ரொம்ப கவனமா இருந்து அந்த 4வது ஆளை வர வச்சு தெளிவா வலை விரிச்சா கொலையாளி கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா அந்த 4வது நபர் தான் எனக்கு யாருன்னே இது வரைக்கும் தெரியல. இதுதான் சார் பெரிய கொடுமையே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. விஷாலியை பார்த்த உடனே அந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி பாசிபிள் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார் நடந்த விஷயம் சார் பாசிபிள் ஆயிருக்கு. ஓகே யோகேஷ், நான் அந்த விஷாலியை மீட் பண்ணணும். உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயமா சார். தாய்மாவை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு உத்வேகம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதத்துலையும் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. விஷாலியும் தாய்மாவை கண்டுபிடிக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை பத்தி சொன்னா கண்டிப்பா அவங்களே மீட் பண்ணி பேசணும்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா ஏற்பாடு பண்றேன் சார். இந்த மீட்டிங் எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமா நடக்கும். நிச்சயமா சார். நான் வரேன் சார்.
இந்தாங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னே தெரியல. நம்மள ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறானோ? அம்மா சும்மா இருமா. வாமா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலம்மா. அப்பா இவங்க தான் விஷாலி. இவங்க தான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துனாங்க. அப்படியா? ரொம்ப ஐயோ ஐயோ வேண்டாம் அங்கிள், ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. என்ன எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க பொண்ணு மாதிரிப்பா. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க பரிபூர்ணமா குணமாயிடுவீங்க. இல்ல, குணமாகுமா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எனக்கு யாருன்னு தெரியல. என்னை சுத்தி இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ புதுசா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. யார் எனக்கு வேண்டியவங்க, யாரு வேண்டாதவங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கேன். எனக்குன்னு எந்த யோசனையும் இல்லம்மா. அத நினைச்செல்லாம் நீங்க உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. இவங்க உங்க மனைவி, இவங்க உங்க பொண்ணு. நான் சொல்றது சத்தியமான வார்த்தை. இவங்கள நம்புங்க, தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. இந்த கண்ணீரும் அழுகையும் பொய் இல்ல, நிஜம், உண்மை. இத நம்புங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும்பா. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. ஐயோ, நான் கிளம்புறேன். சுபா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. அம்மா அப்பா பாத்துக்கோ, இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு அமினிஷியா வந்ததுக்கு காரணமே அவர் அந்த அளவுக்கு இமோஷனல் ஆகி பேசினதுதான். அந்த பெருமாள் சாமியை பத்தி பேசினப்போ அவர் ஏன் அப்படி இமோஷனல் ஆனாரு? பெருமாள் சாமியால உங்க லைஃப்ல என்ன கெட்டது நடந்துச்சு? ரொம்ப பர்சனலா சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணலான்னு, அவ்வளவுதான். சொல்றேன். உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல.
பெருமாள் சாமிக்கு பரதன் ஒரு பையன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டு வந்திருக்க ராஜசேகர். அந்த செருப்படிக்கு நான் உனக்கு பதில் சொல்லலனா அப்புறம் நான் என்னடி ஆம்பளை? என்னால நம்பவே முடியல சுபா. ஒரு மனுஷன் இவ்ளோ கொடூரமானவனா, இவ்ளோ கேவலமானவனாவா இருப்பான்? அவன் பெருமாள் சாமியோட ரத்தம் வேற எப்படி இருப்பான்? ஊரே தெய்வமா மதிச்ச தாயம்மாவுக்கே மனசார கெட்டது பண்ண ராட்சசன். நாங்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப சாதாரணம். சரி, அவன் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிறதுக்காக அவன் வீட்டுக்கே போய் அவன் கையாலே தாலி கட்டிக்கிட்டீங்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சுபா. தெரியும், முட்டாள்தனம் தான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சே ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் மட்டும் இப்படி நடந்துக்கலனா அவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணை மாத்தி இன்னொரு பொண்ணுன்னு தாவி போயிட்டே இருப்பான். தான் பண்றது தப்புங்கிற உறுத்தலோ குற்ற உணர்ச்சியோ அவனுக்கு கொஞ்சம் கூட ஏற்படாது. அதனால அவனுக்கு புத்தி புகட்டணும்னு நினைச்சேன். தான் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன்கிட்ட ஏமாந்தா அவனால நாசமா போன கடைசி பொண்ணு நானா தான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அப்புறம் அவன் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலயும் விளையாடக்கூடாது, எந்த பொண்ணும் அவன்கிட்ட கெட்டு போய் நிக்க கூடாது. இதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அவனை என் கழுத்துல தாலி கட்டவும் வச்சேன். இதனால என் வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு என் மேல அக்கறை இருக்கிற எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஒரு விளக்கை ஏத்தணும்னா ஒரு தீக்குச்சி எரிஞ்சுதானே ஆகணும். இந்த அயோக்கியம் பரத் கிட்ட இருந்து அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் என் வாழ்க்கையை எரிச்சுக்க தயாராயிட்டேன். உங்களை நினைச்சா எனக்கு மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு, அதே நேரத்துல பெருமையாவும் இருக்கு. உங்களுக்கு முன்னால அந்த அயோக்கியம் கிட்ட ஏமாந்து போன எத்தனையோ பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு பொண்ணு உங்களை மாதிரி நினைச்சிருந்தா உங்களோட வாழ்க்கை வீணா போகாம இருந்திருக்குமே. அப்படி யாரும் நினைக்கல போல. அதனாலதான் இந்த முட்டாள்தனமான முடிவுக்கே நான் வந்தேன். புரியுது, உங்களுக்கு நான் எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கேன். பெருமாள் சாமியாலையும் அவர் பையனாலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் பக்கபலமா இருக்கேன். தேங்க்ஸ். ஆமா, பெருமாள் சாமி தம் பையன் கூட ஒண்ணா இல்லையா? இல்ல. அடிக்கடி இங்க வருவானா? இல்ல, இப்ப வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா வந்துட்டு போனப்போ முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு வழி பண்றேன்னு மிரட்டிட்டு போனா. ஆனா இன்னும் வரல. வேற யார் வாழ்க்கையை நாசமாக்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சுபா, பெருமாள் சாமியோட அட்ரஸ் கொடுக்கறீங்களா? எதுக்கு? அவரை மீட் பண்ணணும். என்ன விஷயம்? முதல்ல அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 15. சரி, நான் அவரை நேர்லயே போய் பாக்குறேன். விஷாலி, உங்களுக்கு பெருமாள் சாமியை தெரியுமா? அவனால உங்க லைஃப்ல ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கா? நீங்க எல்லாரும் எப்படி என்ன தாய்மான்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி அவனும் என்ன தாய்மான்னு நினைச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்க வாழ்க்கையிலயும் அவனாலையும் அவனோட பையனாலையும் இவ்ளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு தெரியறப்போ எனக்கு ரொம்ப கோவமா வருதா. அவனை மீட் பண்ணியே ஆகணும். ஐயோ வேண்டாங்க, தாயம்மாவை தான் அவன் முதல் எதிரியா பாக்குறான். அவன் முன்னாடி நீங்க போய் நின்னு ரொம்ப ரொம்ப ஆபத்தாயிடுங்க. வேண்டாம். அவன் ஆபத்தானவனா இருக்கலாம், ஆனா என்ன அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன் சுபா.
அனு. என்னங்க மேடம், ஹாய் சொன்னா பதில் கூட ஹாய் சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்னங்க யோசனை? ஹலோ, என்ன ஆச்சு? சாரி, உங்களை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆமா, என்ன கேட்டீங்க? சரிதான், நீ இந்த உலகத்துல இல்ல போல இருக்கு. ஏதோ கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்க போல இருக்கு. உண்மைதான். நீங்க எப்போ போன்ல என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு ரெக்க முளைச்சு உயர எங்கேயோ பறக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவே நான் இந்த உலகத்திலே இல்ல. நான் வெளியில யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நான் மனசுக்குள்ள உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஐ லவ் யூன்னு சொன்ன அந்த 3 வார்த்தை எனக்கு இது வரைக்கும் இந்த உலகத்துல கிடைக்காத சந்தோஷத்தை என் மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. பார்வை குறைபாடு இருக்கிறவங்க புதுசா கண்ணாடி போட்டா அவங்களுக்கு திடீர்னு இந்த உலகமே பளிச்சுன்னு தெரியும். எல்லாமே புதுசா இருக்கும், தொடச்சு வச்ச மாதிரி அழகாவும் இருக்கும். சாதாரணமா இருக்கிற தர கூட மேடு பள்ளமா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன இல்யூஷன் இருக்கும். இயல்பா நடக்கவே முடியாது. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படிதான் இருக்கேன். என்னால இயல்பாவே இருக்க முடியல. அதே நேரத்துல இந்த உலகமே தொடச்சு வச்ச மாதிரி எனக்கு புதுசா பளிச்சுன்னு தெரியுது. எனக்கு இளையராஜா சாங் கேட்டா அந்த சாங்கை உங்களோட சேர்ந்து கேட்கணும்னு தோணுது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அதை உங்களை சாப்பிட வச்சு பார்க்கணும்னு தோணுது. கோயிலுக்கு போனா உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கண்ணில் படுற அத்தனை ஆம்பளைங்களையும் நான் உங்களை தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பதி. ஓகே ஓகே. நைட்டு ஏதாவது கவிதை புக் படிச்சியா இல்ல ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பாத்தியா? சிப்போங்க, என் மனசுல இருக்கிற காதல அப்படியே ஃபீலிங்ஸோட சொன்னா சும்மா கலாய்க்கிறீங்க. அது சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் உடனே கிளம்பிவான்னு சொன்னியே, இதுதான் முக்கியமான விஷயமா? ஆமா, காதலை விட முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? போன்ல ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொமான்டிக்கா ஒரு பேச்சு கூட கிடையாது, SMS கிடையாது. நானா முடியாம ஒரு போன் பண்ணாலும் பெருமாள் சாமி என்ன சொன்னா, சொர்ணா என்ன சொன்னான்னு கேக்குறீங்க. வேற எதுவும் கேக்குறதும் கிடையாது. அப்புறமாவது போன் பண்ணி ஐ லவ் யூடா செல்லம், உன்னை பாக்கணும் போல இருக்கு, வா இப்பவே மீட் பண்ணலாம்னு சொல்லுவீங்கன்னு ஆசையா காத்துட்டு இருந்ததா மிச்சம். நான் குடுகுடு கிழவி ஆகிற வரைக்கும் கூட என்ன பார்க்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நானே போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். ஏன் திருப்பதி, நான் ஓப்பனாவே கேக்குறேன், என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? எப்போ என் லைஃப்ல ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்தேனோ அப்பவே இந்த காதல் கல்யாணம்லாம் கூடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் போயிட்டு இருக்க லட்சிய பாதையில எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காதல்லாம் என் லட்சியத்துக்கு இடைஞ்சது. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே என் மனசு பறி கொடுக்கல. ஆனா உன் காதல் என் லட்சியத்துக்கு இடைஞ்சலாவே இல்லை. நான் ஜெயிக்கிறதுக்கு, என்னுடைய போராட்டத்துக்கு நீ பல வகைகள் என்ன பக்கபலமா இருந்திருக்க. நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்க. ஒரு சரியான பொண்ணோட காதல் கிடைச்சா அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்குன்றத உன் காதலால நிரூபிச்சவ நீ. அப்படிப்பட்ட உன் காதலை நிராகரிக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதனாலதான் உன் காதலை நான் ஏத்துக்கிட்டேன். அனு, நீ சொன்ன எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் இருக்கு. அதையும் தாண்டி எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம். என் லட்சிய பாதையில் போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு நான் உன் கையை கோத்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா என் லட்சியத்தில் நான் ஜெயிக்க முடியாம போயிடும். நான் எந்த நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறாமலே போயிடும். முதல்ல நான் என் லட்சியத்தில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நான் உன் கையை பிடிக்கணும். அதுதான் எனக்கு மதிப்பு, உனக்கு உண்மையான சந்தோஷம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கு உதவி பண்ணு, எனக்காக காத்துரு.
காத்திருப்பியானோ? உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதா கஷ்டம்? என்ன பேசுறானோ? சும்மா வார்த்தைக்கு கூட உயிரை கொடுப்பா அது தானே என்கிட்ட பேசாத. இதை பாரானோ, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நானும் சேர்ந்து கோடி வருஷம் வாழணுன்றத என்னுடைய ஆசை. ஹே, என்னது இது? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவாவும் இருக்கு. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், செய்யடா செய்யடா செய்யடா, ஆஹா செய்யடா செய்யடா செய்யடா. சொர்ணா, என்ன ரொம்ப சோகமா உட்காந்துருக்க? எல்லாம் என் தம்பியை பத்தின கவலைதான். அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே, அத நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அது சரிங்க, நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கு. பின்ன சந்தோஷம் இருக்காதா? நான் நினைச்ச மாதிரியே பாண்டியாபுரமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஆண்டவனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்கு. சொன்னா ஏன் உனக்கு இல்லையா? இல்லங்க. ஏன்? என்னதான் நாம நினைச்சதெல்லாம் நடந்தாலும் அந்த விசாலிய கொன்னு புதைக்க முடியலையே. சொன்னா இப்ப என் நோக்கம் விசாலிய கொல்லணுங்கிறதுல இல்ல, அவளையும் அவளை சேர்ந்தவங்களையும் ஒட்டுமொத்தமா கபலீகரம் பண்ணணும். இப்ப என் விருப்ப நோக்கமே அதான். இதுக்கான வேலையத்தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உங்க திட்டம் எனக்கு எதுவுமே புரியலையே. அது ரகசியம். விளக்கமா விவரமா எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொன்ன என்ன? சொன்னா பொம்பளைங்க கிட்ட ரகசியத்தை சொன்னா அது தங்காதுன்னு சொல்லுவாங்க. இத நீ ஏற்கனவே எனக்கு நிரூபிச்சவன். திருப்பதிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்த விஷயத்த நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். அத நீ மனசுல வச்சுக்காம உன் தம்பி கிட்ட உளறி வச்ச. ஆனா உன் தம்பி தேவையில்லாம வீம்பு பண்ணி திருப்பதியை உயிர் பொழைக்க வச்சுட்டான். இப்ப அந்த திருப்பதி பையன் தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால இனிமே எந்த ரகசியத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறதில்ல. ஆனா ஒண்ணு, அந்த விசாலி கதை சீக்கிரமா முடிய போகுது. அது உன்னால முடியவே முடியாது. என்ன நீங்க எதிர்பார்க்கல? இல்ல எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பார்க்காம கிடைக்கிற சந்தோஷம் தான் வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்கும். சபாஷ், நீயே என்ன தேடி வந்துட்ட இல்ல? ஆமா, நீங்க என்ன கொல்றதுக்காக தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்கும் உங்க ஆட்களுக்கும் எதுக்கு தேவையில்லாத அலைச்சலும் தான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன். நீ தேடி வந்தது என்ன இல்ல, உன் முடிவு. என்ன மிரட்டுறீங்களா? இல்ல, ஆபத்து தெரியாம அவசரப்பட்டு வந்துட்டியேன்னு உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். ஆபத்தை பார்த்து நான் என்னைக்குமே பயந்ததே இல்ல. என்ன சொன்ன மேடம்? என்ன பத்தி பெருமாள் சாமி ஐயா கிட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? இங்க வந்து சூப்பரா செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. வெரி குட், வெரி வெரி குட். என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடி நின்னு இவ்வளவு திமிரா பேசுற உன் தைரியத்தை நான் கண்டிப்பா பாராட்டுறேன். உங்க பாராட்ட கேட்கறதுக்காக நான் இங்க வரல. ஏய், நீ எதுக்காக வேணாலும் இங்க வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், உன்னால இங்க இருந்து திரும்பி போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன கொலை பண்ணுவீங்க அதானே? கொலை பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா சாகிறது ரொம்ப நல்லதுதான். நான் சாக ரெடி. ஆனா நீங்க எதுக்காக என்ன கொல்ல துடிக்கிறீங்கன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியணும். காரணம் தெரியாம நான் சாக மாட்டேன். என்ன உன்னால சாகடிக்கவும் முடியாது.
எதுக்கு என் மேல இவ்ளோ கொலவெறி, இத்தனை வன்மம்? சொல்லுங்க. இப்ப எனக்கு காரணத்தை சொல்றீங்களா இல்லையா? எனக்கு தேவை உயிர் இல்ல. நான் தாயமா இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் சம்பந்தமே இல்லாம எதுக்கு என்ன பழி வாங்க துடிக்கிறீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியணும். நான் விஷாலி. ஏய், அது உன் பேரு. ஆனா உன் பூர்வீகம் என்ன? நீ யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? என் அப்பா காசிநாதன், அம்மா கல்யாணி. இல்ல இல்ல, நீ கல்யாணியோட பொண்ணு இல்ல. கல்யாணி உன் அம்மாவா இருக்க சான்ஸே இல்ல. வேற நான் யாரோட பொண்ணுன்னு சொல்றீங்க? நீ தாயம்மாவோட பொண்ணு. தாயம்மாவோட ரத்தம், தாயம்மாவோட சத. நீ தாயம்மாவோட உயிர். தாயம்மாவோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் அவ உன்னை பெத்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்ச மாதிரி தாயம்மா சாகல. தாயம்மா என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். செத்துட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அவ உன்னை பெத்து போட்டுட்டு எங்கேயோ காணாம போயிட்டான். ஏய், அவ எங்க போனா? நீ எங்க பிறந்த? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அது தெரியற வரைக்கும் நீ இங்க இருந்து போக முடியாது. உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன முழிக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த கொசு இருக்குல்ல, கொசு, அது ரத்தம் குடிக்க ஆசைப்பட்டு தானா வந்து வலையில மாட்டிக்கிட்டு அநியாயமா செத்து போயிடும். உன்னை பார்த்தா எனக்கு அந்த கொசு ஞாபகம் தான் வருது. நான் கொசு இல்ல சொர்ணா, கழுகு.